தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மட்டும் 3,67,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் 4.80 லட்சம் நாய்க்கடி வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் நடப்பாண்டில் கடந்த 8 மாதங்களில் 3,67,000 பேர் நாய்க்கடி பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. 2018 முதல் 2022ஆம் ஆண்டு வரை 121 பேர் ராபிஸ் நோயால் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் 2023இல் 18 பேருக்கும் கடந்த ஆண்டு 40 பேரும் ராபிஸ் நோயால் உயிரிழந்துள்ளனர். நடப்பாண்டில் இதுவரை 8 மாதங்களில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகபட்சமாக சேலத்தில் 8.2% நாய்க்கடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் 14,97,000 நாய்கள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களை ஏதாவது விலங்கு கடிச்சதுன்னா, குறிப்பா நாயோ இல்ல பூனையோ, அது வீட்டு நாயா இருந்தாலும் சரி இல்ல தெரு நாயா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப லேசா எடுத்துக்க வேண்டாம். கட்டாயம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற டாக்டரை போய் ஒரு வாட்டி மீட் பண்ணுங்க. ரேபீஸ்க்குன்னு இன்ஜெக்ஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை அஜாக்கிரதையாகவோ இல்லாட்டி அலட்சியமாகவோ ட்ரீட் பண்ணாதீங்க. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த உலகத்துல நீங்க எங்க போனாலும் சரி, ரேபீஸ்ன்னு ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ரேபீஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. தி ஒன்லி ட்ரீட்மெண்ட் இஸ் ப்ரிவென்ஷன். யூஸ்வலா ஒரு கடினா 72 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம அந்த வேக்சினோ இம்யூனோகுளோபுலினோ எடுக்கணும். ரெண்டாவது, மேபி தே டிட் நாட் வாஷ் இட், ஒழுங்கா அந்த வூண்டை வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மூணாவது, அவங்க தடுப்பூசியை இடுப்புல போட்டிருக்கலாம். யூஸ்வலா எனி தடுப்பூசி, எனி வேக்சின் ஹேஸ் டு பி கிவன் இந்த கை, இந்த தோல்ல, ஷோல்டர்ஸ்ல இந்த டெல்டாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மசில்ல கொடுக்கணும்.